Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கலாம் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீடியோஸ்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் இன்னைக்கு ஒரு பெரிய வீடியோஸா ஒண்ணும் இல்ல. ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய அஞ்சலி பெட்டியை காமிங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லயே அனுப்பியிருந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நான் சொல்லிடலாமே. எனக்கு இப்போதான் டைமும் கிடச்சிது. நான் இன்னைக்கு தான் அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் அரைச்சேன். ஏற்கனவே இதை நான் கழுவிலாம் வச்சுட்டேன். ஆனால் அது பொடி அரைக்காதனால நான் வந்து ஷூட் பண்ண முடியல. இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. அதனால இன்னைக்கு தான் அந்த பொடியெல்லாம் அரைச்சேன். ஸோ அதனால் அதை வந்து உங்ககிட்ட ஷூட் பண்ணிடலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், இது ஒன்று வந்து சில்வரில் வச்சுருக்கேன், ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் இருந்துட்டா சமையல் ரூமில் எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி அஞ்சலி முதல்லலாம் வந்து சில்வர் டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் அஞ்சலி பெட்டி வாங்கி, சரி அது வாங்கி ரொம்ப நாளாச்சு, அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இது வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், நான் வேறு எதுவும் கலக்க மாட்டேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து ஜீரகத்தூள், இது வந்து சோம்புத்தூள், இது வெந்தயத்தூள், இது கரம் மசாலா தூள். இது இவ்வளோத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன்னு வைங்களேன், சமையல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி தான் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூனையும் போட்டு வச்சுட்டு இப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். இதில் வந்து காலி ஆக ஆக நான் எனக்கு தேவையானவைக்கு நான் கொஞ்சம் வறுத்து அடைச்சிட்ருப்பேன். சோம்பு, அப்புறம் வந்துட்டு வெந்தயம், ஜீரகம், இது எல்லாமே நான் வறுத்து தான் வந்து பொடி பண்ணுவேன். அதே மாதிரி கரம் மசாலா தூளும் நான் வந்து வறுத்து தான் பொடி பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பொடி பண்ணால் உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு பொடி பண்ணிவிடுவேன். அப்புறம் தீரும் போது நான் திரும்ப இது பண்ணிக்கிடுவேன். அப்படி தான் இந்த பொடி ஐட்டத்தை நான் செஞ்சுக்கிடுவேன். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது வந்து கடுகுலாம் வந்து டப்பாவில் போடாமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், இது எனக்கு சில்வரில் இந்த சைஸுக்கு கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். சீக்கிரம் இதையும் மாற்றிலான் இருக்கேன். இதில் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து சீரகம், மிளகு, கடுகு, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, அப்புறம் கிராம்பு, இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன். மற்றபடி சோம்பு தனியாக வச்சுருப்பேன். கசகசலாம் அது தனித்தனியாக பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். இவ்வளோ தான் நான் வந்து சமைக்கும்போது இந்த 2 டப்பாவும் எடுத்து வச்சுட்டு செய்கிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அடுத்தது நான் வந்து என்னென்னா, வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு எல்லாத்துக்குமே யூஸுங்க. நம்ம வந்து வெந்தயமாக போடாமல் இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் சும்மா கொஞ்சம் போல் எடுத்து போட்டிங்கன்னு வைங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க கசக்குதுன்னு கூட சொல்லாது, நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பாகட்டும், இல்லைனா ரசத்துக்கு, இல்லைனா சாம்பாருக்கு, எதுக்குமே நீங்கள் வெந்தய பொடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலா தூள் பாருங்கள், நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தனியாக நீங்கள் வீடியோவாக ஒவ்வொரு பொருளாக நான் வந்து போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்னா நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்குது, நான் காலியான அப்புறம் கரம் மசாலா அரைப்பேன். அதனால் காலி ஆகலை. அதனால தான் நான் வந்து வறுத்து பொடி பண்ணி அரைக்கலை. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கலை. இந்த ஸ்பூனுக்கு உங்கள்கிட்ட சின்ன ஸ்பூன் இருந்தாலோ இல்லை பெரிய ஸ்பூன் இருந்தாலோ அதுக்கு 4 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கோங்க, சரியா? அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை வந்து ஒரு சின்னது அந்த மாதிரி பட்டை எடுத்துக்கோங்களேன். இவ்வளோ பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பெரிய பட்டை போட்டிங்கன்னா நல்லா தானே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 போல் கிராம்பு, அப்புறம் ஒரு அன்னாச்சி மூக்கு ஒரு 2 போல், ஒரு ஏலக்காய் ஒரு 5-6, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய். இவ்வளோ தான். நம்ம வேறு எதுவும் கரம் மசாலா இதே ப்ரிப்ரேஷன் தான். நம்ம இது வெளியில் வாங்கினா விலை காஸ்ட்லி. ஆனால் நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், இது வறுவலுக்கெலாம் போட்டுக்கலாம், குருமாக்கு போட்டுக்கலாம், அப்புறம் பிரியாணி, எந்த ரைஸுக்கும் அது சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஹோம்மேட் எப்போவுமே அது நல்லது தான். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது. இது வாசனையும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து தான் அரைக்கணும், வெறுமே அரைக்க முடியாது. எல்லாத்தையும் லைட்டாக வந்து வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடியும் பொடிஞ்சிருது. அதனால் இந்த மாதிரி வந்து சுண்டலுக்கு போட்டால் கூட நல்லாயிருக்கும். குருமா ஐட்டம், சுண்டலுக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு, சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்கு, எதுக்கு நம்ம கரம் மசாலா போடணும்னு தோணுதோ அத்தனைக்கும் இதை போடலாம், நல்லாயிருக்கும். அதுதான் நான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு சீரகத்தையும் அதேமாதிரி வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். சீரகத்தூள், அதேமாதிரி சோம்புத்தூள் பாருங்கள், எல்லாமே வறுத்து தான் பொடி பண்ணணும். வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வாசமும் நல்லாயிருக்கும், நமக்கு நல்லது. அடுத்து நான் அந்த சீரகத்தை வச்சுருக்கேன் பார்த்துங்களா, அந்த சீரகத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அது குடிப்போம். அது காலையில் குடிச்சோன்னா உங்களுக்கு பிபி நல்லா ரெடியூஸ் ஆகும். ஹையாக இருந்த பிபி கூட ரெடியூஸ் ஆகிரும். அதுக்கு நல்லது அந்த சீரகம். அந்த மாதிரி நான் வந்து குடிப்பேன். அடுத்தது வந்து இந்த சோம்பு பார்த்திங்களா, சோம்பையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிப்போம். இது வந்து சுகருக்கு நல்லது. அதனால் காலையில் நாங்களும் அது குடிப்போம். அடுத்தது வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த வெந்தயத்தை காலையில் 1 ஸ்பூன் பெருமையாக வாயில் போட்டு வெண்ணி தண்ணி குடிச்சுவேன். அந்த மாதிரி குடிக்கலாம். இது வெந்தயமும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த 3 பொருளுமே
நான் வாங்குறதும் ஜாஸ்தி வாங்குவேன், சீக்கிரமும் எங்களுக்கு காலி ஆயிரும். இந்த கண்டெய்னர் காலி ஆன உடனே திரும்ப உடனே வறுத்து உடனே பொடி பண்ணி வச்சுக்குவேன். இப்படி தான் நான் வந்து செஞ்சுக்கிடுறது. இது ரொம்ப குடித்தா நல்லா இருக்குது, உடம்புமே நல்லா இருக்குது. ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது. எல்லா இதுலேயும் நீங்கள் ஜீரகம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு சீராக இருக்கும். அதனால் அது குடிக்கிறது தண்ணிக்கு வந்து ரொம்ப குடிக்க நல்லது உடம்புக்கு. குடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கலக்கிட்டு கொதிச்சுட்டு ஃபில்ட்ரு கூட பண்ண வேண்டாம் நம்ம. ஏன்னா நம்ம அது பொடி பண்ணது தானே, வறுத்தது தானே, அப்படியே குடிச்சிடலாம், ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் நான் அந்த வறுத்து பொடி பண்ணுறதே. சோம்பு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க வெறுமையாக போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலான்னு. அந்த சோம்பு நம்ம அப்படி யூஸ் பண்ணவே முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும். அதை விட நம்ம பொடி பண்ணி நம்ம அரைச்சிட்டு குடிக்கும்போது அந்த 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 சோம்பு ஃபுல்லாகவே நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அதனால தான் நான் இப்படி பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சுகரும் கண்ட்ரோலாக இருக்குது, பிபியும் கண்ட்ரோல் இருக்குது, ஹெல்த்தும் நல்லா இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன இந்த வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம வந்து அதை செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு. இப்போ ரீசெண்டாக நானும் எங்கள் ஹஸ்பண்டோட டெஸ்ட்டு எடுத்தோம். பிபி சுகர் எல்லாமே நார்மல் தான். அதனால் இப்படி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கை வைத்தியம் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பெரிய செலவுக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அது அந்த மாதிரி செஞ்சுப்பேன். அடுத்தது வந்து வேப்பலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்பலை கிடச்சிங்கன்னா அந்த வேப்பலையும் அந்த ஒரு 2 வெத்தலை இதையும் நல்லா கிள்ளி போட்டு நல்லா வந்து கஷாயம் வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அதையும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேலிப்பருத்தி இலை வந்து இந்த இலை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஆனால் ரொம்ப நல்ல மருந்துங்க இது. இந்த இப்படி இருக்கும், இந்த பாருங்க இப்படி இருக்கும் இந்த இலை. இதில் வந்து உடச்சிங்கன்னா பால் வரும், இப்படி ஒரு பால் வரும். அந்த மாதிரி இந்த இலையை ஒரு 4-5 இலை எடுத்து நல்லா கழுவிட்டு இதை நைட்டு வந்து கிள்ளி போட்டு இதில் வந்து ஒரு 4-5 மிளகுத்தூள், அதாவது ஒரு கொஞ்சம் போல் ஸ்பூன் மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகுத்தூளாலும் சரி, இல்லை 4-5 மிளகை தட்டி போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓகே. போட்டுட்டு நல்லா காலையில் வெறும் வயிற்று குடிச்சிட்டாலும் இது சுகருக்கு நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. இதையும் நாங்கள் செஞ்சு இது பல்லு வலிக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு மெடிசன். ஆடுற பல்லு கூட நின்றுங்க. உண்மையாக இது வந்து நாங்களாம் அனுபவிச்சது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது அப்படியே நல்லா அப்படியே கசக்கிட்டு வாய்க்கில் வச்சுக்கணும். வாயில் அந்த எந்த இடத்துல பல்லு வலிக்குதோ அந்த இடத்துல இதை வச்சுட்டிங்கன்னா பல்லு வலி அப்படி கேட்டுரும். நல்ல மருந்து இது. அதனால் இதையும் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். இதுக்கு பேர் வந்து வேலிப்பருத்தி, வேலியில் தான் படரும், அதனால தான் இதுக்கு பேர் வேலிப்பருத்தி. இதையும் நான் செஞ்சு சாப்பிட்றது உண்டு. இப்படி தாங்க சின்ன வைத்தியங்களை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை, பாட்டி வைத்தியங்களை நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்பும் நல்லாயிருக்கு, நமக்கு செலவும் அதிகமாக ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த அஞ்சரை பெட்டி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒருவேளை இது சின்ன வீடியோ தான், ஆனால் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வறுத்து பொடி பண்ணுவீங்களான்னு தெரியாது. சில பேர் பொடி பண்ணுவீங்க, சில பேர் சோம்பு அரைப்போம், தேங்காய் கூட போட்டு நம்ம அரைச்சிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டா நம்ம காய்கறி கூட சிலது போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது பொடி பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக நான் வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது. இதுதான் என்னுடைய அஞ்சரை பெட்டி. இப்போ பாருங்கள், இந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா பொடி. இந்த பொடி வந்து கருஞ்சீரகம், கடைகளில் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் மளிகை கடையில் கூட கொடுக்குறாங்க. கருஞ்சீரகம் 1 கப்பு. இப்போ இந்த கப்புக்கு நீங்கள் வந்து கருஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா இதே கப்புக்கு வெந்தயம், இதே கப்புக்கு ஓமம், 3 ஒரே சம அளவு எடுத்துக்கிடணும். கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், இது 3த்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இதை வெயிட் லாஸ் உள்ள பிள்ளைங்க, வெயிட் நான் குறைக்கணும், நான் வந்து குண்டாக இருக்கேன், எனக்கு என்ன மருந்துன்னு தெரியலன்னா இந்த 1 ஸ்பூனை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் நல்லா ரெடியூஸ் ஆகும். அடுத்தது இது சுகருக்கு அவ்வளோ நல்லது. இது காலையில் 1 ஸ்பூன் வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டோம்னா உடம்புக்கு கருஞ்சீரகம் ரொம்ப நல்லதுங்க. எல்லா வியாதிக்கும் கருஞ்சீரகம் ரொம்ப நல்லது. ஆனால் கருஞ்சீரகத்தை தயவுசெய்து நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி, நிறைய நார்த் இண்டியன்ஸ் சமையல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் நம்ம பொரிக்கிறது நம்ம எப்படி சீரகம் போடுறோமோ அதே மாதிரி அவங்க கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அது நல்லதுன்றாங்க. சப்பாத்திக்கு கூட ஈவன் போட்டு செய்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். இதை வந்து கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ண பாருங்க. இதெல்லாம் உணவே மருந்து தாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதுக்கு நம்ம எங்கே தேடி போட வேண்டியதில்லை. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, மளிகை கடையில் கிடைக்குது. இதை நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட நோய் இல்லாமல் நம்ம உடம்பை நம்மளே காத்துக்கலாம். ஓரளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடி நம்ம இந்த மருந்துகளெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு உண்மையாகவே சீராக இருக்கும்.
ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே ஆகாது. ஏன்னா இது வந்து முன்னோர்கள்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணதான். ஓமம், சுக்கு, மிளகு எல்லாம் யூஸ் பண்ண பொருள் தான். நம்ம எல்லாம் மறந்துட்டோம் இப்போ. அதனால் திரும்ப இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் முக்கால்வாசி இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுங்கள், 2 பல் பூண்டு ரெண்டே 2 பல்லு இல்லை பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரே ஒரு பூண்டை நல்லா உரிச்சிட்டு வெறுமையாகவே பச்சையாகவே, ஒருவேளை உங்களுக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்காது, அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் அந்த பூண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். பூண்டு ஸ்மெல்லே நாராவே நாராதுங்க. நிறைய பேர் பூண்டு சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. நாரும், மற்றவங்ககிட்ட பேசினா அது ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பூண்டு ரொம்ப நல்லது. சுகருக்கு அவ்வளோ நல்ல மருந்து. காலையில் 2 தூக்கமும் நல்லா வரும். நீங்கள் நைட்டு ஒரு பல்லும் காலையில் ஒரு பல்லு சாப்பிட்டு பாருங்களேன், தூக்கம் நல்லா வரும், ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டு நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். சின்ன சின்ன பொருள் தான், நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். அதனால் இதை நம்ம செஞ்சு பழகிக்கோங்க. செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நான் அந்த அஞ்சரை பெட்டியில் காமிச்ச பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் சொன்னேன், இதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.